பற்றி மக்களுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்தாலும் அசைக்க முடியாத ஒரு சிங்கம் அப்படிங்கிறது தான் அரசியல் வரலாற்றில் அம்மாவுக்கான இடம். உங்களுக்கு அவங்க கூட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் அவங்கள பார்த்து பார்த்து நாங்கள்லாம் அம்மா மாதிரியே தான் நாங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக இருந்தோம். அதில் எல்லா வேகத்துக்குமே காரணம் அம்மா தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சர். அப்போது அம்மாவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்துருக்காங்க. அன்றைக்கி அம்மா போகலை சட்டசபைக்கு, இவங்க மட்டும் உட்காந்துருக்காங்க. சட்டமன்றம் 60 பேருக்கு மேலே உட்காந்துருக்காங்க. அப்போது சபாநாயகர்கிட்ட இந்த 60 பேர் ஏதோ கேள்வி கேட்டு பிரச்சனை பண்ணி ஏதோ விவாதங்கள் 60 பேரையும் வெளியேற்றிட்டார் சபாநாயகர். 60 பேர் வெளியே போங்கன்ட்டார். இப்போ தானே உங்களை வெளியேற்றிருக்கிறாங்க, நான் போகிறேன் அப்படின்னாங்க. இவங்க எல்லாம் எம்எல்ஏக்கள், முக்கியமான கட்சிக்காரவங்க எல்லோரும், மூத்த தலைவர்கள்லாம் போய், அம்மா நீங்கள் போகாதீங்கம்மா, நீங்கள் போகாதீங்க, அவனுக்கு அசிங்கப்படுத்துவாங்க. யார் பேச்சும் கேட்கலீங்க, போனாங்க, தைரியமாக போனாங்க. எதிர்கட்சி வரிசையில் ஒருத்தர் கூட கிடையாது, அம்மா ஒரே ஆள். ஆளுங்கட்சி வரிசையில் ஃபுல் ப்ரெசன்ட்டு அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மா உட்காந்து அடுத்து எதிர்கட்சி தலைவர் பேசுவார், சொல்கிறாங்க, சபாநாயகர் சொல்கிறாரு, எழுந்தாங்க. எதை பற்றி காதில் வாய்க்கல. கோரஸாக கற்றுனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, குறுக்கீடு பண்ணாங்க, கிராஸ் பண்ணாங்க, ஒன்றும் கவலைப்படல அம்மா. அவங்க பாட்டுக்கு சொல்கிறத சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நினைக்கிறேன் நான். அவ்வளவு நேரம் அம்மா ஃபுல் ஸ்பீச்சை முடிச்சுட்டு தான் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு உட்காந்து வெளியில் வந்தாங்க. சிங்கம்னா அவ்வளோ பெரிய கோயிலுக்குள்ளே போய் நரிக்கூட்டத்துக்கு முன்னாடி சிங்கம் போய் உட்காந்துட்டு வந்திருக்குன்னா